நான் எங்கள் அப்பாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நேர்மையானவர். அவரும் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்காரு. அதையெல்லாம் தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு சினிமா பார்க்க போயிடுவார். பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார் அவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்காக எவ்வளோ நல்ல படங்களை எடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவார். அந்த படத்தை நானும் பார்ப்பேன். அது மூலயமா வளர்ந்தது தான் இந்த ஹீரோயினிசம். ஹீரோயினா சும்மா சாதாரணமாக வளர்ந்துட முடியாது. ஆனால் அதே ஆப்போசிட் பார்ட்டிஸ் வில்லன்களாக இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது பெண்களை அந்த சேரில் உட்கார விடாமல் கணவன்கள், பையன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற அரசியல் வில்லன்கள், பெரிய வில்லன்கள் அவங்கெல்லாம். அதாவது டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த டான்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களையெல்லாம் சமாளித்து வர்றதுக்கு உண்டான வழிகள்லாம் எங்களுக்கும் சொல்லி தந்திருக்காங்க. நாங்கள் இன்னமும் ஹீரோயின்களாக தான் இருக்கோம். இந்த வில்லன்களையும் எங்களையும் டைரக்ட் பண்ணுற ஒரு பொறுப்பும் இருக்குது. அந்த டைரக்டர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியல. இந்த வில்லன் சொல்லிட்டா, அதாவது அந்த டான் இருக்கார் இல்லையா, அந்த டான் சொல்லிட்டா உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க, என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. இது வந்து நீதிமன்றங்களுக்கு போகும். அதுதான் இந்த சினிமாலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த சினிமா வந்து தவறான சினிமா நீதிமன்றங்களுக்கு போகும். அந்த நீதிமன்றத்தில் நல்ல மண்டை மேலேயே குட்டு வச்சு இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த 3 அமைப்புகள், நீதிமன்றம், அரசாங்கங்கள், பாராளுமன்றம், இதை மீறி யாரையுமே எண்ணம் பண்ண முடியாது. டைரக்டர்கள் கவனிங்க. கரெக்டாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு டைரக்ட் பண்ணுங்கள். நல்ல படங்களை எடுங்க.